செயலாளர் இல்லத்தில் திரு வட்ட செயலாளர் தலைமையில் சிறப்பான வரை திரு வட்ட செயலாளர் இயேசு, மாமன்ற உறுப்பினர் அக்கா தேவி இயேசுதாஸ், தம்பி ராபின் சன், மகளிரணி அனைவருக்கும் நன்றிமா, அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ஆர்த்தி எடுக்க விடுங்கப்பா, பின்னாடி இடம் கொஞ்சம் விடுங்க. சிவதாசனுக்கு நன்றி. பட்டாசு வெடிக்கிறா மேல வச்சது வாழ்க. என்னைக்கு நான் மறக்க மாட்டேன், அந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஆனந்த தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய திட்டத்தை கண்டோன்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேல 1000 கோடி சொத்தை கையகப்படுத்தி நம்ம நகர்ல இருக்கிறவங்க அதை பயன்பெறக்கூடிய அளவுக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சோன் ஆபீஸ் மெட்ரோ ரயில் எடுத்துட்டாங்க, ஆபீஸே கிடையாது. நம்ம ஆபீஸ் எங்கடா இருந்ததுன்னா கிண்டி சிட்கோ உள்ள இருந்தது, இன்னொரு தொகுதியில் இருந்தது, சைதாப்பேட்டை தொகுதியில். அந்த ஆலந்தூர்ல இருக்க மகாராஜா ரெஸ்டாரண்ட் ஒன்று இதுல அது 1.25 ஏக்கர், குறைஞ்சது ஒரு 200 கோடி ரூபாய் போகும். அந்த நிலத்தை வந்து சிலர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. அதை கையகப்படுத்தி 36 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு அற்புதமான ஜோன் ஆபீஸை இப்ப கட்டிட்டு இருக்கிறோம். நீங்க ஒன்னா போய் பாருங்க, நாளைக்கு. அது இல்லாம கொஞ்சம் அது இல்லாம நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன கலப்பு ஒரு திருமணம் பண்ணணும்னா பெரிய மண்டபத்துக்கு போனோம். குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் ஆகும் திருமணம். அவன் மாவாதா இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு 75,000 ரூபாயில பெரிய மண்டபம், 75,000 ரூபாயிலே எல்லா விழாவும் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆலத்தூர்ல 22 கோடி ரூபாயில ஒரு மிகப்பெரிய மண்டபம் கட்டியிருக்கிறோம். நீங்க கூட போய் பாருங்க, திறந்தாச்சு. பாலகிருஷ்ணாபுரம் ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு 18 கோடி ரூபாயில ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம விளையாட்டு மைதானம் நம்ம தமிழ்லாம் இல்ல, இளைஞர்களுக்கு மினி ஸ்டேடியம், கலைஞர் மினி ஸ்டேடியம் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்னும் 2 மாசத்துக்கு திறக்க போறோம். துணை மின் நிலையம், ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கிறோம், பால்வாடி கட்டி கொடுத்துருக்கிறோம், தரமான சாலை போட்டிருக்கிறோம். அதுக்கு முன்ன எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி வரும் உங்களுக்கு? தண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடல் நீர் குடிநீர் ஆக்க திட்ட பைப்பு இங்க தான் கொடுக்குறோம். கடல் நீர் பைப்பு அந்த திட்டத்தை ஃபெயிலியர் ஆச்சுன்னா சப்பரப்பாக்கத்துக்கு எடுத்து வந்துடலாம். ஆக எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு வெயில் காய்ச்சாலும் சரி, 10 வருஷம் காய்ச்சா கூட தண்ணீர் பிரச்சனையே இல்லாத நகரமாக நம்முடைய நகரத்தை மாற்றி காட்டியிருக்கிறோம் என்பதை நிறைய செய்தி நான் சொல்லலாம். சீரம் கிளம்புறான் நம்மளை விட்டு. அதனால நிறைய திட்டங்கள் வரணும்னு சொன்னா 23ஆம் தேதி நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் எனக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை ஈடு தர வேண்டும். நான் ஜெயிச்சாதான் தலைவர் முதலமைச்சர் ஆக முடியும் இல்லையா? மீண்டும் தலைவர் முதலமைச்சர் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அதனால ஆதரிப்பீர் உதயசூரியன் என்று சொல்லி உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா.
சைக்கிள் தண்டபாணி ராமலிங்கம் கரிசல் மணி வெற்றி வேட்பாளர் போலாமா? நன்றிமா. ஆரம்பித்து வரவேற்பு தந்தது நன்றி. சத்யா மணி ஆயிடுச்சு. ஆமா தேர்தல் போட வேற நான் வரப்பா. நம்ம போயிட்டு வரேன். போலாம். நன்றி. குடும்பத்தாருக்கு நன்றி. சரிடி செல்லம் தூக்குமா போலாமா? போலாமா? குழந்தை எடுக்கச்சா? குழந்தை எடுக்கச்சா? நன்றிப்பா. நன்றி. பாய். வழிவிடுப்பா. போலாம். டைம் ஆகி போச்சு. 10 நிமிஷம் தான் இருக்கணும். 10 நிமிஷம் போங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மக்களின் பேராதரவோடு இளைஞர் சமூகத்தின் ஆதரவோடு வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். திரு யுவராஜ், சுந்தரணி அமைப்பாளர் திரு கிருஷ்ணன், திரு தேவி, திரு ஜானகி, திலீப் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிப்பா. அனைவருக்கும் நன்றி.